பிரம்ம முகூர்த்த பூஜையோட 8வது நாள் இன்றைக்கி காலையிலேயே ஒரே போராட்டமாக போச்சுங்க என்னுடைய மைண்டுக்கும் பாடிக்கும். கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது அடித்த மழைக்கு. மைண்ட் வந்து எந்திரின்னு சொல்லுது, பாடி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. பட் வந்து 3:30க்கு அலாரம் வச்சு 3:40க்கெலாம் எழும்பிட்டேன். நேற்று வந்து பஞ்சமி இருந்ததுனால ஈவினிங் வந்து பூஜை சாமான்லாம் கொஞ்சம் விளக்கு வச்சிருந்தேன், எண்ணெய் பிசுக்காக இருந்தது மட்டும். பஞ்சமி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால தான் காலையில் எழும்பி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு 3:40க்கு போல் எழும்பிட்டேன். தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு குளிச்சு இந்த சம்மருக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுப்பெல்லாம் நைட்டே தொடச்சி வச்சிருந்தனால வந்து அரிசி மாவு வந்து கோலம் போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் கலந்து கோலம் போட்டிருக்கேன். இன்ஸ்டன்ட் அரிசி மாவு எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லுவேன், அதில் தான் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து கோலம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து முருகருக்காக நம்ம பால் கச்சிடலான்னு சொல்லிட்டு பால் வந்து போட்டுட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதே நிலவாசலெல்லாம் கழுவி விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டியூஸ்டேனால பஞ்சகவ்ய விளக்கம் வந்து ஏற்றிருந்தேன். இன்றைக்கி 1 மணி வரை பஞ்சமி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது. பஞ்சமி பூஜை வந்து நைட்டும் பண்ணிக்கலாம், காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலையும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நைட்டு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால நேற்றே வந்து முடிச்சிட்டேன். காலையில் வந்து முருகருக்காக டியூஸ்டேனால வந்து விளக்கேற்றிட்டேன். ஸோ சஷ்டிக்கு வந்து ஈவினிங் விளக்கேற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார், நெக்ஸ்ட் வெண்டைக்காய். நேற்று தான் மாவு வரைச்சிருந்தேன், ரொம்ப புளிச்சிருன்னு சொல்லிட்டு உப்பு போடல. காலையில் தான் வந்து உப்பு போட்டு சுட இட்லி, நெக்ஸ்ட் சாம்பார். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு எப்போவுமே வந்து மோர் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கி நெல்லிக்காய் இருந்தாலும் நெல்லிக்காய் மோரும் போட்டு இன்றைக்கி வேலை ஈஸியாக முடிச்சாச்சு.